கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பேதுரு இயேசுவை பார்த்து அந்த கடலிலே நடக்கிற பொழுது அவர் நன்றாக நடக்கிறார். கடல் மீதும் அவரால் நடக்க முடியுது, இயேசுவின் மீது பார்வை வைத்த பொழுது. ஆனால் அவருடைய பார்வை அங்கிருந்து சற்றே கடல் மீது போனதும் அங்கே அவர் மூழ்கி போகிறார். உடனே ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார். இயேசு அவருடைய கையை பிடித்து தூக்கி விடுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்று முக்கியமான ஒரு நிகழ்வை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே நான் சந்தித்த ஒரு சில குடும்பங்களை அவருடைய அனுபவத்திலிருந்து இந்த பிரசங்கம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தூய ஆவியானவர் தூண்டினார். ஆகவே இதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குடும்பங்கள் இன்று சிதைந்து போவதற்கு முக்கியமான காரியம் என்னன்னா குடிப்பழக்கம். கடந்த வாரத்தில் சந்தித்த குடும்பங்களிலிருந்து நான் சொல்கிறேன். குடிச்சு 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 அந்த குடும்பங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த குடிப்பழக்கம் என்பது எவ்வளவு கேடு தரக்கூடியது என்பதை குறித்து இந்த பிரசங்கத்திலே சிந்திப்போம். அதில் குடிகாரங்கள்லாம் என்கிட்ட நான் குடிகாரங்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி இதை சொல்லி ஆகணும். நீங்கள் கோவிச்சாலும் சரி, சண்டை என்ன ஒரு மனசுக்குள்ளே திட்டினாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இதை இன்றைக்கி சொல்லி தான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அழிந்து போவதற்கு முக்கியமான காரணம் குடி. இதை யாரும் மறுக்கவே முடியாது. இன்றைக்கி செய்தித்தாள்கள் எடுத்து வாசிக்கிறோம் இல்லையா? சின்ன சின்ன பிள்ளைகளை இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, அப்படியெல்லாம் செய்தி வருது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்த்தா, அவன் நார்மலாக இருக்கும்பொழுது அந்த காரியத்தை செய்யலை இல்லையா? அவனுக்குள்ள அவர் போன உடனே இதெல்லாம் வெளியில் வருது. பிரைஸ் தி லார்ட். அவனுக்குள்ள சாத்தான் போன உடனே இதெல்லாம் இந்த செயல்கள் எல்லாம் வெளியில் வருது. அவனை அறியாமலேயே அப்நார்மலாக இந்த காரியங்கள் எல்லாம் அவன் செய்கிறான். அப்போ ஒரு 7 காரியங்களை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். 7 பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏன் குடிப்பழக்கம் வேண்டாம் அப்படின்னா, நம்முடைய பேஸ் இமோஷன்ஸ் எல்லாம் அது வெளியில் கொண்டு வரும். வெளியில் பார்க்க நம்ம எல்லாம் சூப்பராக இருக்கும். இல்லை நல்லா சாரி கட்டி, நல்லா புடவை கட்டி, எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கும், நல்லா அழகாக. இப்படி தான் வரணும் கோயிலுக்கு. வெளியில் பார்க்க நம்ம எல்லோரும் நல்லவர்கள். ஆனால் கொஞ்சம் இந்த ஆல்கஹால் கொஞ்சம் உள்ளே போயிருச்சுன்னா நமக்கு உள்ள நிறைய அந்த தேவையில்லாத சிந்தனைகள், மற்ற காரியங்கள் எல்லாம் உள்ளே கிடக்கும். இது நம்ம போராடிக்கிட்டே இருப்போம் அந்த ஜடத்தோட, இந்த உடலோடு. அது பார்க்கணும்னு தோணும், சரி பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம போயிட்டே இருப்போம். இது பேசணும்னு தோணும், அவரை பயங்கரமாக திட்டணும்னு தோணும், வேண்டாம் 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 அப்படின்ட்டு அப்படி போயிட்டே இருப்போம். ஆனால் இதெல்லாம் உள்ளே போச்சுன்னா இதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். என்னெல்லாம் செய்யணும்னு நான் நினச்சனோ இதெல்லாம் உள்ள ஆட்டோமேட்டிக்காக நான் செய்ய ஆரம்பி. அப்போ இந்த பேஸ் இமோஷன்ஸ் எல்லாம் இது தூண்டி விடும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார். அவர் அடிக்காமல் இருந்தார்னா அவரை கூப்பிட்டு பேசணும், அண்ணா நல்லா இருக்கீங்களா, இங்கே வாங்கண்ணா, அப்படி பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போயிடுவார் அந்த அண்ணன். அவர் நடக்கிறதும் தெரியாது, போகிறதும் அவருக்கு இருக்கிற இடமே தெரியாது வீட்டில். ஆனால் உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சும்மா போனால் கூட ஃபாதர் அப்படின்னு கூப்பிட்டு பேசுவார். பிரைஸ் தி லார்ட். அவர் கூப்பிட்டு பேசும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம் அண்ணனுக்குள்ளே போயிருக்குது அப்படின்ட்டு. அப்போ இது உள்ளே போனால் என்ன ஆகுது, அவருடைய இயல்பு நிலை அதான் இல்லையா? ஆனால் அதை மாற்றிக்கிறார். அப்போ இந்த பேஸ் இமோஷன்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டு வரும். அப்போ அதனால் இந்த குடிப்பழக்கம் நமக்கு வேண்டாம். நம்ம செய்யக்கூடாது நினைக்கிறதையெல்லாம் செய்ய வைக்குது இந்த குடிப்பழக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவம். வயதுக்கு வராத 2 பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்காங்க.
இன்றைக்கி லேடிஸும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்றைக்கி எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். அப்போ அந்த அம்மா குடிச்சிட்டு இந்த பெண் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் ஊற்றி கொடுத்து தன்னுடைய ஆண் நண்பரிடத்துல இந்த 2 பிள்ளைகளையும் விடுது. இது எந்த நாட்டில் நடந்துச்சு தெரியுமா? இது எந்த நாட்டில் நடந்துச்சு தெரியுமா? இந்த நாட்டில் தான் நடந்துச்சு. எந்த நாட்டில் நடந்துச்சு? நாம் வாழ்கிற இந்த நாட்டில் நடக்கிற ஒரு அநியாயம். இப்போ அந்த குடிப்பழக்கம் எந்த அளவுக்கு போகுது பாருங்க. தன்னுடைய மகளையும் அடுத்த ரூபத்தில் கொடுக்குற அளவுக்கு குடி குடும்பத்தை கொல்லும். எல்லாம் மனசில் வச்சுக்கணும். குடி குடும்பத்தை கொல்லும். கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் ஃபாதர், சோஷியல் கேதரிங் குடிச்சுக்கிறேன் ஃபாதர், கெட் டுகெதரில் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் ஃபாதர், அங்கே வேண்டவே வேண்டாம். அது அப்படி தான் ஆரம்பிக்கும். கொஞ்சம் குடிக்கிறதுல தான் ஆரம்பிக்கும், கடைசியில் நம்மளை அது அடிமையாக மாற்றிவிடும். பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்கள், இது இந்த நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் என்னை விட உங்களுக்கெல்லாம் தெரியும். இங்கே போலீஸ் இருக்காங்க, வக்கீல் இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க, மிலிட்ரி இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும் இங்கே என்னெல்லாம் நடந்திருக்குன்ட்டு, என்னெல்லாம் சம்பவங்கள் நடக்குதுங்கிறது இப்போ ப்ரெசண்ட்டாக உங்களுக்கு தெரியும் என்னை விட. அப்போ சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு காரியங்கள்லாம் இன்றைக்கி நடக்குது இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த குடி மற்றும் கஞ்சா போதை பழக்கங்கள் எல்லாம் நம்மை இந்த குடும்பத்தை கெடுக்கிறது. ஏன் இது வேண்டாம் அப்படின்னா, இதில் தீய சக்தி உண்டு. இந்த குடியில் என்ன இருக்குது? தீய சக்தி உண்டு. இன்னும் சொல்லப்போனால் அதில் சாத்தான் உண்டு. பிரைஸ் தி லார்ட். காசு கொடுத்து சாத்தானை விலைக்கு வாங்கிறது தான் குடியை போய் வாங்கிறது. இன்றைக்கி ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது இங்கே என்ன இருக்குது? டியூட்டி ஃப்ரீ இல்லையா? போனவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி வரும்பொழுதே இப்போ ஃபாரின்லாம் போயிட்டு வர்றோன்னா அங்கே எல்லாம் வச்சுருப்பான், டியூட்டி ஃப்ரீயில் வச்சுருப்பான். அது ஆஃபர்னு போட்டு வச்சுருப்பான். ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க, ஆஃபர்னு போட்டு வச்சுருப்பான். வரும்பொழுது நம்ம ஆளுங்க ஒரு பாஸ்போர்ட்டுக்கு 3 பாட்டில் எடுத்துக்கலாம், அலௌடு. பார்த்துட்டு 3 பாட்டில் எடுத்துகிட்டு வரணும். அது சந்தோஷமாக வரும்போது கிஃப்ட் கொடுக்குறான். யாருக்கு? அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, நண்பருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்குறான்? கிஃப்ட் கொடுக்குறான். எதை கொடுக்குறான்? பாட்டில். சாத்தானை விலைக்கு வாங்கி சாத்தானை மற்றவங்களுக்கும் கொடுக்குறான். எனக்கு இது ஒரு பெரிய ட்ரெண்டு. நான் பெரிய என்னமோ சாதித்த மாதிரி அதை நம்ம நினச்சிக்கிறோம். தவறு. குடிப்பழக்கம் குடும்பத்தை கொல்லும். மீண்டும் மீண்டும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த பிரசங்கத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இலங்கையில் ஒருத்தர் இருந்தார், ஒரு மது கடை வச்சிருக்கிறவர் இலங்கையில். அவருக்கும் யூஎஸில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது. அதில் அவர் அந்த கடை வச்சுருந்தார். கடைசியில் என்னாச்சு? அந்த மது கடை அவர் வச்சிருக்கிறார். இந்த ஒரு ஃபாதருடைய டாக் இவர் கேட்குறார். குடிப்பழக்கம் கூடாது அப்படிங்கிற டாக் கேட்டு அவர் அதிலிருந்து மனம் திரும்புகிறார். ஏன்னா அவருக்கு நிறைய அடி மேல் அடி விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதில் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தார். அதில் அவருக்கு லாஸ் ஆச்சு, நிறைய கோடி கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு, கடனில் போனார். இப்படியெல்லாம் போனோன்னு இந்த ஃபாதருடைய டாக் கேட்டு இவர் மனம் மாறுறார். மனம் மாறி இனிமேல் இந்த கடையை நான் நடத்தக்கூடாது, இனிமேல் குடியை நான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையெல்லாம் அவர் நடத்தாமல் விடுறார். அன்புக்குரியவர்களே, 12 வருஷமாக அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எப்போ இந்த குடி அந்த பழக்கத்தையும் அந்த கடையும் அவர் விட்டு வந்தாரோ அந்த வருஷத்துலேயே அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது. பிரைஸ் தி லார்ட். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படும். எப்போ? இந்த குடிங்கிற பழக்கத்திலேருந்து நாம் வெளியில் வரும்போது. நிறைய பிளாக் நமக்கு இருக்குது, அதில் ஒன்று இந்த குடி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த குடிங்கிறது ஒரு பிசாசு, ஒரு சாத்தான். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, கிறிஸ்மஸுக்கு கொஞ்சம் வைன் குடிக்கிறேன் ஃபாதர், அது செய்கிறேன் ஃபாதர், எது செய்கிறேன் ஃபாதர், என்ன சொன்னாலும் ஃபாதர் அது தப்பு தான் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், குடிகாரங்களாம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது, அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இந்த ஆல்கஹாலுக்கு நான் நோ அப்படின்னு சொல்லணும். ஆல்கஹாலுக்கு நான் நோன்னு சொல்லணும். வீட்டில் ஒரு வேளை வச்சுருந்தா
வீட்டில இருந்து அதை தூக்கி எறியணும் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா. பீரோக்குள்ளே வச்சுருந்தா, ஷோகேஸில் வச்சுருந்தா, பெருமைக்காக வச்சுருந்தா அதெல்லாம் தூக்கி வீசணும். இல்லை காஸ்ட்லி ஃபாதர், ஒன்றும் ஆகாது, உடம்புக்கு லைட்டாக எடுத்தால் ஒன்றும் ஆகாது, வேண்டவே வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் அது வேண்டாம். வீட்டில் இருந்து ஃபஸ்ட்டு அந்த சாத்தானை தூக்கி எறியணும். அப்போ தான் ஆசீர்வாதம் உள்ள வரும். இப்படி தான் ஒருத்தர் ஒரு 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 ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப குடிச்சிட்டு இருந்தார். அப்போது இந்த மனைவி அந்த ஹஸ்பண்டுக்காக ரொம்ப ஜெபிச்சு அவரை தியானத்துக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் போய் தியானத்துக்கு போய் கொஞ்சம் மனம் மாறிட்டு வாங்க இந்த குடிப்பழக்கத்திலிருந்து அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் தியானத்துக்கு போகிறாரு. அங்கே போய் மனம் மாறுறாரு. நல்ல அழுது பாவசங்கத்தனமெல்லாம் பண்ணி இவர் வர்றார், வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்தோடனே நேராக போகிறாரு. ஷோகேஸ்லேருந்து பாட்டில் எடுத்து, நிறைய பாட்டில் வச்சுருக்கிறார், எடுத்து எல்லாம் காஸ்ட்லி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த வாஷ் பேசனை திறந்து மூடியை திறந்து கீழே ஊற்றிட்டுருக்கிறார். மனைவி அதை பார்த்து நான் ஓடி வர்றாங்க. ஐயோ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. என்னன்னா, இல்லை நான் மனம் மாறிட்டேன், நான் இனிமேல் எடுக்க மாட்டேன், நான் எல்லாம் வாஷ் பேசனில் ஊற்றுறேன். ஐயோ எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினது நீங்கள் இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் குடிக்காட்டி பரவாயில்ல, என் தம்பிக்கு கொடுத்துக்கலாம் அதெல்லாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, இந்த அம்மா தான் இவருடைய மனமாற்றத்துக்காக ஜெபிச்சாங்க. இவர் மனம் மாறினோடனே இந்த அம்மாவே அது கீழே ஊற்ற வேண்டாம்னு சொல்லுது. அப்போ பாருங்கள், நம்ம எதுக்கு வேல்யூ கொடுக்குறோன்னு பாருங்கள். அப்போது இதிலிருந்து நாம் வெளியில் வரணும். ஃபஸ்ட்டு என்ன, நம்முடைய பேஸ் இமோஷன்ஸை வந்து அது தூண்டிவிடும். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னுடைய வீட்டில் நான் அதை ஏற்றக்கூடாது. ரெண்டாவது, என்னுடைய உடல்லையும் நான் அதை ஏற்றக்கூடாது. இரண்டாவது காரணம் ஏன் குடிக்கக்கூடாது அப்படின்னா, குடிக்கிறவர்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். குடிக்கிறவரிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் வெளியேறி விடுவார். ரெண்டுமே ஸ்பிரிட் இல்லையா? ஒன்று ஹோலி ஸ்பிரிட், இன்னொன்று ஸ்பிரிட், ஆல்கஹால் ஸ்பிரிட். ரெண்டுமே ஸ்பிரிட். ஏதாச்சும் ஒரு ஸ்பிரிட் தான் உள்ளே இருக்கும். ஆல்கஹால் ஸ்பிரிட் உள்ளே போச்சுன்னா ஹோலி ஸ்பிரிட் வெளியில் போயிடுவார். ஹோலி ஸ்பிரிட் உள்ளே இருந்தார்னா அது மேலே நீங்கள் கொடுத்தா கூட அவர் ஐயா எனக்கு வேண்டாம் அப்படின்றவார். எவ்வளோ பெரிய கேதரிங்கில் அவர் இருந்தாலும் அவர் எடுக்க மாட்டார். நீ எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டில் போனாலும், காஸ்ட்லி ஃப்ளைட்டில் அவங்களே ஃப்ரீயாக ஒன்று கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ ரெண்டாவது பாயிண்ட், ஏன் குடிக்கக்கூடாது? ஏன்னா குடித்தா பரிசுத்த ஆவியானவர் அங்கே தங்க மாட்டார் என்னுடைய உடலிலே. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும் அப்படின்னா, பரிசுத்த ஆத்மாவினால் நயிக்கப்படுகின்ற ஒரு குடும்ப ஜீவிதம் எனக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, நான் வந்து அந்த ஆல்கஹால் ஸ்பிரிட் எனக்குள்ளே இருந்து நான் வெளியில் எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிங்க. திருத்தூதர் பணிகள் 2:12-13. எல்லாம் பரிசுத்தாவியில் நிறைஞ்சு பேசிட்டு இருக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்றாங்க? இவர்கள் இனிய மது அருந்தி மற்றவர்கள் கிண்ட செய்ய, குடிச்சிட்டு ஆடுற மாதிரி இவன் இது பண்ணிட்டு. பார்த்தீங்களா, ரெண்டுமே ஸ்பிரிட் தான். ஹோலி ஸ்பிரிட் நிறைஞ்சு பாடும் பொழுது, நமக்குள்ள ஒரு ஸ்துதிப்பெல்லாம் வரும்பொழுது நம்மையே மறந்து நம்ம கடவுளை ஸ்துதிக்க ஆரம்பிச்சிருவோம். வெளியிலிருந்து பார்க்குறவங்க அது என்னன்னு தெரியாது இல்லையா? வெளியிலிருந்து பார்க்கணும், என்ன என்னென்னமோ பாஷையெல்லாம் பேசுகிறேன், என்னென்னமோ சொல்கிறான், என் குடிச்சிட்டான் போல அப்படின்ட்டு நினைப்பாங்க. அது வேறு ஸ்பிரிட், இது வேறு ஸ்பிரிட். நம்மால் உள்ளே போச்சுன்னா க்ரீன் வேர்ட்ஸ் தான் வெளியில் வரும், அது வேறு ஸ்பிரிட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஒரு ஸ்பிரிட்டு தான் உள்ளே இருக்கணும். என்ன ஸ்பிரிட் தான் இருக்கணும்? ஹோலி ஸ்பிரிட் தான் இருக்கணும். அப்படின்னா என்ன ஸ்பிரிட் வெளியில் போகணும்? ஆல்கஹால் ஸ்பிரிட் வெளியில் போகணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணிக்கை புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1-3 முடிய உள்ள வசனங்கள். எண்ணிக்கை 6:1-3. தன்னை ஆண்டவருக்கு ஒருவர் அர்ப்பணித்தால் எப்படி இருக்கணும்?
திராட்சை ரசம் மது ஆகியவற்றை அவர் விலக்க வேண்டும். சரி, லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 13-15. இதோட கம்பேரிசன் அங்கே அப்படியே வரும். ஆண்டவருக்கு ஒருத்தர் அர்ப்பணிச்சுட்டா அவர் திராட்சை ரசத்துலேருந்து வெளியில் வந்துடணும். லூக்கா 1:13. வானதூதர் தோன்றி திருமுழுக்கு யோவானை பற்றி சொல்கிறாரு. அவருடைய பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திருமுழுக்கு யோவான் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அவர் அருந்த மாட்டார். தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். பார்த்தீங்களா, திராட்சை மது அருந்த மாட்டார், அடுத்த வசனமே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவார். இப்போ தானே சொன்ன 2 ஸ்பிரிட்டு. திராட்சை மது அருந்த மாட்டார், 2வது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவார். 2 பக்கத்திலே வரும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசங்க. எபேசியர் 5:18. சில பேர் நினைப்பாங்க, ஏன்டா இன்னைக்கு வந்தோம் அப்படின்னு. எபேசியர் 5:18. திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள், இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும், மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். பாருங்க, திராட்சை ரசத்தை பற்றி பேசின உடனே அடுத்தது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். எல்லா இடத்துலையும் பாருங்க, இதை முடிஞ்சோன்னா அடுத்த சென்டென்ஸ் அது வருது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. 2 குடும்பம் பக்கத்தில் இருந்துச்சு, 2 வீடு. அப்போது அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவுடைய கணவர் ரொம்ப குடிப்பழக்கம். இந்த சைடில் இருக்கிற ஒருத்தர் நல்ல ஒரு குடிப்பழக்கத்தில் இருந்தவர் மனம் மாறி நற்செய்தி பணி ஆற்றுகிறார், அந்த அளவுக்கு உயர்ந்துட்டார். அப்போது இவருடைய வீட்டுக்கு அந்த அம்மா அவர் குடிச்சிட்டு இந்த அம்மாவை சண்டை போட்டு அடிக்கும் பொழுது இந்த அம்மா அழுதுட்டு இந்த வீட்டுக்கு வரும். அப்போ இந்த குடும்பத்தார் இந்த அம்மாவை கொஞ்சம் அடைக்கலம் கொடுத்து இவங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது இந்த அம்மா எப்பெல்லாம் அங்கேருந்து அழுதுட்டு வருதோ, இதை பார்க்குற இந்த நற்செய்தி பணியாளர் அந்த அம்மாவை பார்த்து அழுவார். ஏன்னா அவருடைய கணவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதற்கு காரணம் இவர் குடிக்கும் பொழுது அவருக்கு குடிக்க பழக்கி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். புரியுதா நான் சொல்கிறது? அவர் நல்லா இருந்தவரை இவர் தான் குடிக்க சொல்லி கொடுத்து பழக்கி கொடுத்தார். பழக்கி கொடுத்தா என்னாச்சு, இன்னைக்கு இவர் மனம் மாறி நற்செய்தி பணி ஆற்ற வந்துட்டார். ஆனால் அவர் குடிக்க அடிமையாயிட்டார். அப்போ இந்த அம்மா வரும்பொழுதெல்லாம் இவர் கலங்குவார், ஐயோ என்னால் ஒரு ஆன்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது இல்லையா, ஒருவரை பாவத்திலே விழச் செய்கிறவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமாமா? சொல்கிறார், அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் போடணும். சும்மா கடலில் போடக்கூடாது, அவன் தப்பிச்சு வந்துடுவான். என்ன பண்ணணும், பெரிய கல்லை கட்டி உள்ளே போடணும், அவன் வரவே கூடாது வெளியில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், குடிக்கிறதுக்கு நீங்கள் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணும் பொழுது ஒருத்தருடைய வாழ்க்கையை நீங்கள் அழிக்கிறீங்க. கிஃப்ட்டு கொண்டு போய் நீங்கள் குடிக்கிறதுக்கு பாட்டிலை கொண்டு நீங்கள் ஏர்போர்ட்டில் வாங்கி கொடுக்கும் பொழுது மற்றவங்களை நீங்கள் கெடுக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கடனுக்கு போய் அவங்ககிட்ட போய் ஒரு 500 ரூபா கொடுன்னு சொன்னால் கொடுக்க மாட்டான். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, வாடா மச்சான் போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போவான் இல்லையா? அப்போ நம்ம மற்ற இதிலெல்லாம் நம்ம உதவி செய்யலாம், ஆனால் இது நம்ம செய்யக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்னும் என்னன்னா, நாங்கள்லாம் ரொம்ப சோஷியல் ஃபாதர். எங்கள் வீட்டில் நான், எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தப்பா, நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து குடிப்போம் ஃபாதர்.
இதில் ஒரு பெருமை. நாங்களாம் ரொம்ப சோஷியல் ஃபாதர். நாங்களாம் தெரியாமலாம் குடிக்க மாட்டோம். எங்கள் வீட்லேயே நாங்கள் எல்லாம் சைட் டிஷ் எல்லாம் செஞ்சு எங்கள் வீட்டிலே எங்கள் அப்பா, சித்தப்பா, பெரியப்பா எல்லா அப்பாக்களும் உட்காந்து நாங்கள் குடிப்போம். அம்மாக்களுக்கும் சைடில் அந்த டோரில் போயிடும் ஃபாதர். குடும்பம் அழியிறதுக்கு வேறு எங்கேயும் போக வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் குடிச்சு சிரிக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு அழுவீர்கள். அழ வேண்டிய காலம் வரும். அப்போ நாங்கள் ரொம்ப சோஷியல் பெருமையெல்லாம் அங்கே வேலைக்கு ஆகாது. அழ வேண்டிய ஒரு காலம் வரும். இன்றைக்கி நான் மனசில் வேதனையோடு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கிறேன். அந்த குடும்பங்களையெல்லாம் பார்த்த வேதனையில் தான் சொல்கிறேன். குடிச்சு 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 அந்த குடும்பம் சின்ன பின்னமாகி கிடக்கு. அதுலேருந்து தான் இந்த பிரசங்கம் வருது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எரேமியா 35வது அதிகாரம் 1-6 முடிய உள்ள வசனங்கள். எரேமியா 35 1-6. ரேக்காபு வீட்டாருக்கு சொல்றாங்க. சொல்லுங்க. நீ ரேக்காபு குடியிருப்புக்கு செல், அவர்களோடு பேசி ஆண்டவரின் இல்லத்தில் உள்ள அறைகளுள் ஒன்றுக்கு அவர்களை அழைத்து வா. அங்கே அவர்கள் பருகிட திராட்சரசம் கொடு. அவ்வாறே பேரனும் மற்றொரு எரேமியாவின் மகனுமான யாசனியாவையும் அவருடைய சகோதரரையும் புதல்வர் எல்லாரையும் ராக்கேபு வீட்டார் அனைவரையும் நான் அழைத்து கடவுளின் அடியவரான இக்தலியாவின் மகன் ஆனானுடைய புதல்வரின் 5வது வசனம், நான் திராட்சைரசம் நிறைந்த பாத்திரங்களையும் கிண்ணங்களையும் ரேக்காபு வீட்டாரின் மக்கள் முன் வைத்து அவர்களை நோக்கி திராட்சைரசம் பருகுங்கள் என்றேன். அப்போ அவங்க சொன்ன பதில் என்ன? அவர்களோ, நாங்கள் திராட்சைரசம் பருக மாட்டோம், ஏனெனில் ரேக்காபின் மகனும் எங்கள் மூதாதையுமான யோனதாபு எங்களுக்கு கொடுத்துள்ள கட்டளையாவது, நீங்களோ உங்கள் மக்களோ என்றுமே திராட்சைரசம் பருகலாகாது. அந்த குடும்பம் அவ்வளோ ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் எடுக்க மாட்டோம். சின்னதோ பெருசோ ஃப்ரீயாக கொடுக்குறானோ இது நான் எடுக்க மாட்டேன். ஒரு முடிவு, அவ்வளோதான். நம்முடைய குடும்பத்தில் அந்த ஒரு முடிவு எடுக்கணும். 3வது காரியம் ஏன் குடிக்கக்கூடாது அப்படின்னா 1 கொரிந்தியர் 3:16-17. 1 கொரிந்தியர் 3:16-17. பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிற ஆலயம்தான் இந்த உடல். ஆகவே நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் கேவலப்படுத்தக்கூடாது குடித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் 3வது காரணம். 4வது ரோமையர் 12:1. ஏன் குடிக்கக்கூடாது? ரோமையர் 12:1. கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. வழிபாடுங்கிறதுக்கு பழைய மொழிபெயர்ப்பு ஆராதனை. நம்ம கடவுளை ஆராதனை செய்கிறோம் அப்படி சொல்ற. உள்ளார்ந்த ஆராதனை, உண்மையான ஆராதனை என்ன? என்னுடைய உடலை பரிசுத்தமாக வைப்பதுதான் ஆராதனை இல்லையா? ஏன்னா அந்த உடலில் பரிசுத்த ஆவியானவர் வாடுகிறார். அந்த உடலை பரிசுத்தமாக வச்சு அவரை நான் ஆராதிப்பது தான் உண்மையான ஆராதனை. அல்லேலூயா. அப்போ உண்மையான ஆராதனை செலுத்த நான் குடிக்கக்கூடாது. குடிக்கிறவங்களால் உண்மையான ஆராதனை செலுத்த முடியாது. 1 கொரிந்தியர் 6:19 அதே தான். தூய ஆவின் வாழுகிற ஆலயம் இந்த உடல். 5வது ரீசன் ஏன் குடிக்கக்கூடாது. கலாத்தியர் 5:19-20. கலாத்தியர் 5:19. ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி.
குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சி உரிமை பேராக அடைய முடியாது. குடி வெறியில் இருக்கிறவங்க, களி ஆட்டத்தில் இருக்கிறவங்க எங்கே போக முடியாது? ஹலோ, இறையாட்சினா என்ன? விண்ணகத்துக்கு போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்போ ஏன் குடிக்கக்கூடாது? ஆனால் குடித்தா நான் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஏன்னா குடித்தா இங்கே எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன். பேஸ் மோஷன்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும், எல்லா தப்பையும் நான் செய்வேன். அந்த குடி என்னை கொண்டு போய் நான் நினைக்காட்டி அதை செய்ய வச்சிரும். அப்போ என்னால் அங்கே போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். 6வது காரணம் ஏன் குடிக்கக்கூடாது. நீதிமொழிகள் 20:1. நீதிமொழிகள் 20:1. திராட்சை ரசம் ஒழுங்கீனத்தை தோற்றுவிக்கும், போதை தரும் குடி அமளியை தோற்றுவிக்கும், அவற்றில் நாட்டம் கொள்பவர் மடையரே. பைபிள் சொல்லுது. கொஞ்சம் குடிக்கலாம் ஃபாதர், அப்போ குடிக்கலாம் ஃபாதர். பைபிள் சொல்லுது வேண்டாம். என்ன சொல்லுது? அது ஒழுங்கீனமான செயல். அது என்ன கொண்டு வரும்? சண்டை சச்சரவுகளை அது கொண்டு வரும். அமளினா சண்டை சச்சரவுகளை அது கொண்டு வரும். மடமையை, அது குடிக்கிறவங்க யாரு? மடையர். அதுலேயே போட்டிருக்கு என்ன? குடி. மாடுகள்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க பாருங்க. அதில் என்ன போட்டிருக்குது? குடியே கெடுக்கும். யாருக்காருக்கெல்லாம் அது கேடு? மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு. அப்போ எல்லாம் தெரிஞ்ச அதை எடுக்கும்போது நீங்கள் மடையரே அப்படின்னு பைபிள் சொல்லுது. பாய்சன் ஒன்று இருக்குது, அது எடுக்காத. இல்லை நான் எடுப்பேன், எடுத்து குடித்தா அவன் பேர் என்ன? அவன் மடையன். அதுபோல தான் இதையும், இது ஸ்லோ பாய்சன். அதே மாதிரி தான் அதை எடுத்து நாம் குடிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது நீதிமொழிகள் 23:29. நீதிமொழிகள் 23:29. துன்பக்கதறல், நல்ல கவனிங்க. துன்பக்கதறல், துயரக் கண்ணீர், ஓயாத சண்டை, ஒழியாத புலம்பல், காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள், கலங்கி சிவந்திருக்கும் கண்கள். கண்ணு இல்லையா? கண்ணு சிவந்திருக்கும். எப்போ பார்த்தாலும் அழுது 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 கண்ணு சிவந்திருக்கும். காரணம் என்ன? இதுதான். அதான் பைபிள் சொல்லுது. கலங்கி சிவந்திருக்கும் கண்கள், இவை அனைத்தையும் அனுபவிப்பவர் யார்? திராட்சை ரச மதுவில் நீந்தி கொண்டிருப்பவர்களே, புது புது மது கலவையை சுவைத்து கழிப்பவர்களே, மதுவை பார்த்து இந்த ரசத்தின் சிவப்பென்ன, பாத்திரத்தில் அதன் பளபளப்பென்ன என சொல்லி மகிழாதீர். அது தொண்டைக்குள் செல்லும் போது இனிமையாயிருக்கும், பிறகோ அது பாம்பு போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். பிரைஸ் தி லார்ட். உள்ள போகும்போது எப்படி இருக்குமா? இனிமையா இருக்கும். உள்ள போய் பாம்பு போல் அது உன்னை கடிக்கும். உன் கண் என்னென்னவோ வகையான காட்சிகளை காணும், உன் உள்ளத்திலிருந்து ஏறுமாறான சொற்கள் வெளிப்படும். கடல் அலை மீது மிதந்து செல்வது போலவும் பாய்மர நுனியில் படுத்துறங்குவது போலும் உனக்கு தோன்றும். இல்லையா? ஒரு எக்ஸ்டசிக்கு போயிடுவார் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்புறம் என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், நான் அதை உணரவில்லை. நான் எப்போது விழித்தெழுவேன், அதை இன்னும் கொடுக்கும்படி கேட்பேன் என்று நீ சொல்வாய். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் நல்ல போதை குடிச்சிட்டு போய் ரயில்வே ட்ராக்கில் விழுந்துட்டார் பாவம். அப்போது ட்ரெயின் வந்துருச்சு. அந்த கை இப்படி வச்சுட்டு இப்படி படுத்துட்டார் போல். அதனால் கை மேலே ஏறி போயிடுச்சு, ஒரு கை போயிடுச்சு. அவரை போய் பார்த்து கேட்கும் பொழுது, ஏங்க கை மேலே ட்ரெயின் கையில் ஏறி போயிருக்கு, வலிக்கல அவங்களுக்கு? என்ன, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்கிறார். பார்த்தீங்களா? அப்போ அந்த போதை தான் வசனம் சொல்லுதுல, என்ன நடக்குதுன்னு, என்னை அடித்தார்கள் எனக்கு வலிக்கவில்லை. இல்லை, என்ன நடந்தாலும் அது தெரியாத மாதிரி உன்னை அழிவுக்கு கொண்டு போய், உனக்கு தெரியாமலேயே அது உன்னை அழிச்சிரும். பிரைஸ் தி லார்ட். அப்போ குடிக்கக்கூடாது. அடுத்தது 7வது காரணம், நீதிமொழிகள், கடைசி காரணம் முடிஞ்சு. நீதிமொழிகள் 23:20. நீதிமொழிகள் 23:20. குடிகாரரோடு சேராதே, பெரும் தீநீரோடு சேர்ந்து கொண்டு
அவர்களைப் போல் புலால் உண்ணாதே. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? குடிச்சா நிறைய சாப்பிடுவாங்க. அது நான்வெஜ்ஜாக தான் வேணும் இல்லையா? அப்புறம் குடிகாரரும் பெருந்தீனியரும் முடிவில் ஏழைகளாவர். நல்ல என்ன வசனம் அடிச்சு சொல்லுது பாருங்க. குடிகாரரும் பெருந்தீனியரும் முடிவில் ஏழைகளாவர். யூ வில் பிகம் புவர் இல்லையா? நீ உங்கள்கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாம் தான் அழிச்சிரும். நீ ஏழையாவாய். மறந்துடாத. குடிக்கிறதுனால நீ பணக்காரனாக முடியாது, குடிக்கிறதுனால நீ ஏழையாவாய். கொஞ்சம் கொஞ்சமாக அது உன்னை அடிமையாக்கிறோம் இல்லையா? குடும்பத்தை வீட்டில் மனைவிகிட்ட கொடுக்க வேண்டிய காசெல்லாம் அங்கே போயிடும். உன் குடும்ப வறுமை நிலைமைக்கு வந்துடும். பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, துணிமணி வாங்கி கொடுக்க முடியாது, குடும்பத்தில் சந்தோஷம் போயிடும், குடும்பம் ஒன்றுமில்லாமல் ஆயிரும். அடுத்து சொல்லுது ஏழைகளாவாய். அப்புறம் உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தும். கந்தை துணியை உடுக்கிற அளவுக்கு உன் நிலைமை மாறிடும் இல்லையா? கந்த துணி உடுக்கிற அளவு. கந்த துணின்னா என்ன? பழைய துணி இல்லையா? பழைய துணி உடுக்கிற அளவுக்கு உன்னுடைய நிலைமை மாறிடும். துணிமடி இருக்காது, ஒன்றும் இருக்காது, வீட்டில் ஒன்றும் இருக்காது. சாத்தான் உள்ள பூந்து ஜெரிஃபா சொன்ன மாதிரி டண்டனக்கான்னு உன் குடும்பத்தில் ஆட்டமாக ஆடிட்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இதனால தான் குடிக்க வேண்டான்னு சொல்கிறோம். அதனால் இன்றைக்கி ஒரு முடிவை நாம் எடுப்போம். இன்னும் ஒரு சிலர் கடைசி வசனம் எசாயா 5:11. எசாயா 5:11. விடியற் காலையிலே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அதை இரவும் வரை குடித்து. யாராச்சும் ஒருத்தர் படிங்களேன் நல்லா, எனக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்க. யாராச்சும் ஒருத்தர்ன்னு சொன்னேன். விடியற் காலையிலேயே அண்ணன் எழுந்தோன்னா ஃபஸ்ட்டு இப்போ 10 மணியா 11 மணியா ஒன்றுமே நம்மளால சொல்ல முடியாது. பார்த்தீங்களா? என்ன வாயே திறக்கக்கூடாது பிரசங்கம் முடிக்கிற. இப்போ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 10 11 சரி, ஓகே, நான் ஒன்றும் சொல்ல 11 to 11 அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணா விடியற் காலையிலே அண்ணால் முடியாது இல்லையா? அண்ணன் நைட்டே ஃபுல்லாக அடித்து தான் படுத்துட்டு இருக்கிறாரு. காலையில் எழுந்திரிச்சோன்னா மறுபடியும் பத்தில் எப்படி வாழ்க்கையை கெடுக்குது பார்த்தீங்களா? அது மூளைக்குள்ளே போய் சயின்டிஃபிக்காக பேசினா அது நிறைய காரியங்கள் பேசணும், டாக்டர்ஸ் எல்லாம் பேசணும். மூளைக்கு போய் அது அடிமையாக மாற்றிடுது எப்படி அப்படின்ட்டு. பாருங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னா அவனுக்கு அது தேடுது, அது வேணும் இல்லையா? பொண்டாட்டிக்கிட்ட போய் எத்தனை பங்குல நான் பார்த்துருக்கேன். பொண்டாட்டிக்கிட்ட சம்பாதிக்கிறதுல ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு போய் காசு எடுத்து குடிச்சு போய் ஃபுல்லாக அடிச்சுட்டு வரும்போது ரோட்டில் விழுந்து பஸ் ஏறி இறந்து போய் 2 குழந்தைகள் வச்சு அந்த அம்மா கஷ்டப்படுது ஒரு பங்கில். நிறைய காரியங்களை சொல்லலாம். உங்களுக்கே தெரியும், நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் எடுக்கும்போது எல்லா தீமைகளுக்கும் பின்னாடி இருக்கிறது, எல்லா தப்புகளுக்கும் பின்னாடி இருக்கிறது இதுதான். இது குடியின்மை இது மட்டும் இல்லை, கஞ்சா, அப்புறம் என்னென்னமோ வந்திருக்கு நமக்கு தெரியல, என்னென்னமோ இருக்குது, என்ன எம்டிஎம் என்னென்னமோ சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது, கஞ்சா, இதெல்லாம். நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைடெலாம் நிறைய யங்ஸ்டர்ஸு நடுராத்திரியிலெல்லாம் அப்படி எல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க, இது பண்ணிட்டுருக்காங்க. எல்லாம் இன்றைக்கி இளைஞர்கள்லாம் அப்படி போயிட்டுருக்குறாங்க. இது வாழ்க்கையை அழித்து விடும், குடும்பத்தை கொன்று விடும். அதனால் இன்றைக்கி நம்ம முடிவெடுக்கணும். ஆண்டவரே, இது இவ்வளோ விஷயம் தெரியாமல் நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா? இதை விட என்னென்னா, இதை பார்க்குறவங்க குழந்தையும் நாளைக்கு இதுக்கு அடிமையாகும். என் அப்பாவே அப்படி எடுத்தார், அதனால் நானும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனும் அதை எடுக்க ஆரம்பிப்பான். அதில் நானே குடிச்சிட்டு என் பையன்கிட்ட நீ குடிக்காதன்னு சொல்ல முடியாது. அதனால் நாம் மனம் திருந்தணும். பிரைஸ் தி லார்ட். குடிகாரன் வீட்டில் அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, வளர்ச்சி இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. ஆனால் அந்த குடியெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வாங்களேன்,
அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டிலே செல்வம் பெருகுவதை நீங்கள் காண முடியும். உங்கள் வீட்டிலே ஆசீர்வாதமும் சந்தோஷமும் பெருகுவதை உங்களால் காண முடியும். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஆண்டவரிடத்தில் நம்ம இந்த பலிப்பீடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த தீமையிலிருந்து, இந்த போதை பழக்கத்திலிருந்து உங்களுடைய சமுதாயத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல மனமாற்றத்தை தாரும் ஆண்டவரே. தீய வழியிலே சென்றிருந்தால் உம்மிடத்திலே மன்னிப்பு வேண்டுகிறோம். நீர் இரக்கமுள்ள ஆண்டவர். ஆண்டவரே, எங்களுடைய இரக்கத்திலே பாதுகாத்து உம்முடைய அருளை எங்கள் மீது பொழிந்து இதன் மீது ஒரு வெறுப்பை எங்களுக்கு தருவீராக. இதன் மீது எங்களுக்கு ஒரு வெறுப்பை தருவீராக. அதை நாங்கள் தொடாமல் இருக்க ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களை குடிகொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.